Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா இன்னைக்கு அதாவது 30/7/2026 அன்னைக்கு இன்னைக்கு காலையில நம்ம மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல பாதிக்கப்பட்ட நபருக்காக நம்ம ஒன்று சேருவோம் அப்படினு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 120 பேருக்கு மேல அனைத்து பகுதியில இருந்து அனைத்து சங்கங்கள்ல இருந்து முன்னாள் ராணுவ வீரர்கள் எல்லாரும் ஒற்றுமையா வந்திருந்தாங்க. அதுக்கு அப்புறம் நம்ம போய் மதுரை டிவிஷனோட டிஆர்எம் சாரை போய் பார்த்தோம். அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு இதுக்கு அப்புறம் மதுரை ஜவான் பவன் இஷ்யூஸ்க்காக நம்ம மதுரை ஏடி ஆஃபீஸில் போய் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியை பற்றி முழு வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, இது முன்னாள் படை வீரர்களோட ஒற்றுமையோட ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறத எல்லாருக்கும் நீங்கள் பதிய வரணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ போடுறதுக்கான மொத்த நோக்கம். உங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மதுரையில் டிடிஆர் அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்க எத்தி உதச்சி அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பல்வேறு இடத்துல கண்டனத்துக்குள்ளாச்சு. இதுக்காக நாம் முன்னாள் படை வீரர் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இன்னைக்கு 30 ஜூலை 2026 அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு மதுரை ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 120 நபர்களுக்கு மேலே வந்திருந்தாங்க. குறிப்பாக ராமநாதபுரம், கன்னியாகுமரி, அதுக்கடுத்து கோயம்புத்தூரில் இருந்து, வேலூரில் இருந்து, திண்டுக்கல்ல இருந்து, எல்லா பகுதியிலிருந்தும் மக்கள் காலையிலேருந்தே முன்னாள் இராணுவ வீரர் சங்க தலைவர்கள் நிறைய பேர் நம்மளுக்கு தொடர்பு கொண்டு சார் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணி எல்லாருமே வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு முன்னாள் இராணுவ வீரர் அந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளவு ஒரு ஆத்திரம் முட்டுச்சு, ஒரு எரிச்சலாச்சு. எப்படியா அவர் இராணுவ வீரர் மேலே கை வைக்க முடியும், மேன் ஹேண்ட்லிங் பண்ணது தவறு, இதை வன்மையாக கண்டிக்கணும். தமிழ்நாட்டில் இனிமேல் முன்னாள் இராணுவ வீரர்களை யாரும் இந்த மாதிரி துன்புறுத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒற்றுமையை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல்வேறு நபர்கள் ஒன்று சேர்ந்து வந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்னல் நாகராஜ் சாப் அவங்க குடும்பத்தோடு வந்திருந்தாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு வெளி மாவட்டத்தில் இருந்தும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்து இன்றைக்கி நம்மளோட மதுரை டிவிஷனோட டிஆர்எம் சாரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமைதியான வழியில் நம்ம பேரணியாக டிஆர்எம் அலுவலகத்தில் வந்தோம். டிஆர்எம் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 பேர் தான் உள்ளே பேசுகிறதுக்கு உள்ளே அனுமதிச்சாங்க. எல்லாரையும் வர முடியாது சார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மதுரை மாவட்டம் சேர்ந்த 5 பேர் மட்டும் நம்ம உள்ளே போயிருந்தோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்னல் நாகராஜ் சாப், அதுக்கடுத்து அசோக் சாப், அதுக்கடுத்து அருப்புக்கோட்டை அண்ணாதுரை சார், அதுக்கடுத்து அதுக்கடுத்து ராஜகோபால் சாப், இந்த மாதிரி நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். அதுக்கடுத்து பாதிக்கப்பட்ட நபர் அவரும் உள்ளே வந்திருந்தார். அதுக்கடுத்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற நபர்கள் அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட் சைடில் இருந்து வந்திருந்தாங்க. எல்லோரும் முன்னாடியும் நம்ம மதுரை டிஆர்எம் சார் பேசி எல்லாரும் எது உண்மை எது கரெக்டு, இது தப்பா சரியா முழுமையாக விசாரித்து நம்ம கொடுத்த மனுவை அவங்கக்கிட்ட கொடுத்தோம். சார் கண்டிப்பாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தோம். கர்னல் நாகராஜ் சாப் ஃபுல்லாக ப்ரீஃபிங் பண்ணாங்க. இது நடந்துச்சு, இந்த மாதிரி செஞ்சது தவறு அப்படிங்கிறத மனுவாகவும் கொடுத்துருந்தோம். அவர் ப்ரீஃபிங்கும் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் பொறுமையாக மதுரை டிவிஷனோட டிஆர்எம் சார் கேட்டிருந்தாங்க. கேட்டுட்டு அவங்க சார் ஓகே சார் நம்ம நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன். இனிஷியல் ரிப்போர்ட்டில் அவரை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து துறை ரீதியாக என்கொயரி பண்ணுறதுக்கு நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம். அந்த என்கொயரி முடிவில் அவர் என்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அவர் மீது கண்டிப்பான கடுமையான துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்கும். ஏன்னா பொது விஷயத்தில் பப்ளிக்காக இப்படி மேன் ஹேண்ட்லிங் அடித்தது தவறு, இதுக்கு நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறத வாக்குறுதி அளிச்சிருக்காரு மதுரை டிவிஷனோட டிஆர்எம் சார். அது ஒரு பக்கம். இதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட நபர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்காரு. அதுக்காக காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு அவருக்கு எஃப்ஐஆர் காப்பியும் இன்னைக்கு காலையில் கொடுத்துருக்காங்க. அதையும் அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கு. மற்றபடி சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை வழக்கறிஞர் மூலமாக அவர் கோர்ட்டு மூலமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதுக்கப்புறம் அவர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா வழிமுறையும் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அவர் நம்ம கண்டிப்பாக நம்ம நிற்கிறோம், இது தவறு அப்படிங்கிறத இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்க அனைத்து முன்னாள் படை வீரர் நல சங்கங்களும் தனி மனிதர்களும் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்களோட வயது விஷயம் பார்க்காம வெயில் பார்க்காம எல்லாருமே ஒரு குடையின் கீழே நின்று அமைதியான வரையில் காவல்துறைக்கு முழு சப்போர்ட் கொடுத்து ரயில்வே போலீஸ்க்கு முழு சப்போர்ட் கொடுத்து எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் முழு ஒத்துழைப்போட பொறுமையாக காத்திருந்து எல்லாருமே நம்ம செஞ்சுட்டு போனோம். இதுக்கப்புறம் வெளியே ரயில்வே உயரதிகாரிகள் ஆஸ்வாசப்படுத்திடுறாங்க, சார் செஞ்சது தவறு தான்,
கண்டிப்பாக வந்து மேன் ஹேண்டலிங் பண்ணுறது வந்து மிகப்பெரிய தவறு, அடிச்சிருக்கக்கூடாது, அவங்க அடிச்சிட்டாங்க, அதுக்காக துறை ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே பண்ணுவோம் சார் அப்படிங்கிறதையும் வெளியே வந்து அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் நாம் வந்து எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் மதுரை ஏடி ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குது, முன்னாள் படைவீரர் நல அலுவலகம், ஏடி ஆஃபீஸில் போய் அங்கே போய் பாதிக்கப்பட்ட நபர் மூலமாக துறை ரீதியாக அங்கே நடவடிக்கை எடுக்க சொல்லி மதுரை ஏடி அவங்களுக்கும் நம்ம வந்து மனு கொடுத்துருந்தாங்க. மதுரை ஏடி சாரும் நம்ம வந்து ஆர்எஸ்பி மூலமாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான என்ன நடவடிக்கை இருக்கோ அதையும் நம்ம வந்து பரிந்துரை கொடுக்குறோம் சார் அப்படின்னு சொல்லி அவரும் ஆஸ்வாசப்படுத்தியிருந்தார். இதுக்கப்புறம் மதுரை ஜவான் பவனுக்காக இந்த வந்த எல்லாருமே ஒன்று சேர நம்ம ஏடி சார்கிட்ட வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க. சார் மதுரை ஜவான் பவனோட ஸ்டேட்டஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு ஏடி சார் வந்து ஜவான் பவனில் முக்கியமாக ஒரு பாசிட்டிவ் இப்போ வந்து மூமெண்ட் நடந்திருக்கு சார். நம்ம இப்போ பழைய பில்டிங் பழைய ஏடி ஆஃபீஸ் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, முன்னாள் படைவீரர் கழகம், அந்த ஆஃபீஸை வந்து இடிச்சிட்டு அங்கே ஜவான் பவன் கட்டுறதுக்கான முன்னேற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றின அறிவிப்புகள் சீக்கிரமாக வந்துடும் சார், அதனால் பாசிட்டிவ் இருங்க. கண்டிப்பாக மதுரை ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி ஜவான் பவன் செய்கிறதுக்கான எல்லா விதமான ஏற்பாடும் நம்ம செய்வோம் அப்படிங்கிறத மதுரை ஏடி சார் எல்லாரும் முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதுக்கான டாக்குமெண்ட் ப்ரூஃபும் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. வேலைகள் நடைபெற்றுட்டு இருக்கு சார். இது வந்து சட்டப்படி இருக்கிற சட்ட சிக்கல்களை முறையாக ஒழுங்காக பண்ணி அதை வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும், எல்லாரோட சப்போர்ட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத மதுரை ஏடி சார் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே ஆமாம் சார் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், முன்னாள் படைவீரர்களுக்கு ஒன்று அப்படின்னா தமிழ்நாடு லெவலில் எல்லாருமே ஒன்று சேருவோம் அப்படிங்கிறத இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அனைவருக்கும் நம்ம வந்து தெரியப்படுத்தியிருக்கோம். இந்த ஒற்றுமைக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ நாளாக குரல் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த ஒற்றுமைக்காக பாடுபட்ட பல்வேறு நபர்கள், ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது, பல்வேறு நபர்கள் ஒரு குடையின் கீழே வரணும். தலைவர் இல்லாத தலைமை, இது வந்து ஒரு டீம் ஒர்க்கு, தனிப்பட்ட யாரோட இதுவும் இல்லாமல் எந்தவித சங்கத்துக்கும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து முன்னாள் படைவீரர்களுக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மட்டும் ஒன்று சேரணும் சார். மற்றபடி அவங்கவுங்க சங்கங்கள் அவங்கவுங்க செயல்பாட்டில் அவங்கவுங்க செயலில் எப்படி முன்னேறமோ முன்னேறிட்டு போட்டோம். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அனைவரும் அந்த ஒரு பிரச்சனைக்காக வந்து நின்று களத்தில் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ பாதிக்கப்பட்ட நபருக்காக ஆதரவாக நிற்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி மீண்டும் மதுரை மண்ணில் வந்து நிரூபிச்சிருக்காங்க. வந்து சேர்ந்த அனைத்து சங்க தலைவர்கள், சங்க நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் விட்டுட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. நிறைய பேர் காரில் ட்ராவல் பண்ணி அவங்களோட பெட்ரோல் காசை போட்டு செலவழித்து இவ்வளோ வெயிலையும் வந்திருக்காங்க. வந்து காலையிலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட மத்தியானம் 1:30-2 மணி ஆச்சு, அது வரைக்கும் நின்று எல்லா விஷயத்துக்காகவும் ஒற்றுமையாக செயல்படணும் அப்படின்னு ஒரே நோக்கத்துக்காக செஞ்சுருக்காங்க. சீக்கிரமாக மாநில தலைமை திருச்சியில் 9ஆம் தேதி ஒரு கூட்டம் இருக்குது, ஆகஸ்ட் 9ஆம் தேதி. அந்த கூட்டத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சங்கங்களும் வந்து தங்களோட கருத்துக்களை தேர்ந்தெடுத்து சொல்லி மாநில அளவில் ஒரு கோர் டீம் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய நல்ல உள்ளங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் வரணும் அப்படிங்கிறதா நம்மளோட இந்த வீடியோ போகிறதுக்கான நோக்கம். ஒரு முன்னாள் இராணுவ வீரர் பாதிக்கப்பட்டா அப்படின்னா அடுத்த முன்னாள் இராணுவ வீரர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, அவருக்கு ஒன்றுனா எல்லாரும் வந்து சேருவாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம மீண்டும் நிரூபிச்சிருக்கோம். நம்முடைய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நம்முடைய சேனலுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப் ஜாயின் செய்து கொள்ளுங்கள்.